வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய தலைமைச் செயலராக கிரிஜா வைத்தியநாதன் நியமனம். ராமமோகன ராவ் பதவியில் இருந்து இடைநீக்கம். ராமமோகன ராவ் மகன் அலுவலகத்திலும் சோதனை. IAS அலுவலர் நாகராஜன் உள்பட 3 பேரின் வீடுகளிலும் சோதனை. TNPSC உறுப்பினர்கள் 11 பேரின் நியமனம் ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழிலும் நீட் தேர்வு எழுத மத்திய அரசு அனுமதி. சம வாய்ப்பை உறுதிப்படுத்தும் என டாக்டர் பாரிவேந்தர் நம்பிக்கை. தமிழக அரசின் தலைமைச் செயலராக பதவி வகித்த ராமமோகன ராவின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதை அடுத்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். புதிய தலைமைச் செயலராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரை சேர்ந்த கிரிஜா வைத்தியநாதன் 1959 ஆண்டு ஜூலை 1 பிறந்தவர். நல்வாழ்வு பொருளாதாரம் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 1981 ஆண்டு தமிழ்நாடு IAS பிரிவை சேர்ந்த இவர் மதுரை மாவட்ட ஆட்சியராக பதவி வகித்தார். கூடுதல் தலைமைச் செயலர் தகுதியில் இருந்த கிரிஜா வைத்தியநாதன் நில நிர்வாகத்துறை ஆணையராகவும் பதவி வகித்தார். தற்பொழுது கூடுதல் தலைமைச் செயலர் பதவியிலிருந்து தலைமைச் செயலராக கிரிஜா வைத்தியநாதனுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் கண்காணிப்பு ஆணையர் பதவிகளையும் அவர் கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தலைமைச் செயலராக பதவி வகித்து வந்த ராமமோகன ராவ் இடைநீக்கம் செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். தமிழக தலைமைச் செயலராக இருந்த ராமமோகன ராவ் வீடு உள்பட 14 இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலர் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அஞ்சல் மூலம் இடைநீக்க உத்தரவு தமிழக அரசு ராமமோகன ராவுக்கு அனுப்பியது. இதனை ராமமோகன ராவின் உதவியாளர் பெற்றுக் கொண்டார். தமிழக தலைமைச் செயலர் பதவியில் இருந்து ராமமோகன ராவ் நீக்கப்பட்டதை அடுத்து அவருடைய காரில் இருந்து சுழல் விளக்கு நீக்கப்பட்டுள்ளது. தமிழக தலைமைச் செயலராக பதவி வகித்த ராமமோகன ராவின் மகன் விவேக்குக்கு சொந்தமான சென்னை நந்தனத்தில் உள்ள ஏற்றுமதி நிறுவனத்திலும் வருமான வரித்துறை அலுவலர்கள் சோதனை நடத்தினர். தொழிலதிபர் சேகர் ரெட்டியிடமும் அவருடைய கூட்டாளியிடமும் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தமிழக தலைமைச் செயலராக பதவி வகித்த ராமமோகன ராவின் சென்னை அண்ணா நகர் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். இது தவிர ராமமோகன ராவின் மகன் விவேக் வீடு மற்றும் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் என 14 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கம், 30 லட்சம் ரூபாய் புதிய நோட்டுகள், 43 ஆவணங்களையும் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து ராமமோகன ராவ் மகன் விவேக் நடத்தி வரும் ஏற்றுமதி நிறுவனத்தில் 2வது நாளாக இன்றும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேலும் சென்னையில் பல்லாவரம், கோடம்பாக்கம், வளசரவாக்கம் ஆகிய 3 இடங்களில் சேமிப்பு கிடங்கு நிறுவன மேலாண் இயக்குநர் நாகராஜன், ஓய்வு பெற்ற வனத்துறை அலுவலர் கல்யாணசுந்தரம் மற்றும் ராமமோகன ராவ் மகன் விவேக்கின் நண்பர் வழக்கறிஞர் அமுதநாதன் ஆகியோர் வீடுகளிலும் வருமான வரித்துறை அலுவலர்கள் சோதனை நடத்தினர். வழக்கறிஞர் அமுதநாதன் மற்றும் அவருடைய மனைவியை வளசரவாக்கத்தில் உள்ள வங்கிக்கு நேரடியாக அழைத்துச் சென்றும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட சேகர் ரெட்டியுடன் தொடர்புடைய 3 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. சென்னையை சேர்ந்த மணல் ஒப்பந்ததாரரான சேகர் ரெட்டி, சீனிவாசலு ஆகியோரை சிபிஐ நேற்று முன்தினம் கைது செய்தது. சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சேகர் ரெட்டியுடன் தொடர்புடைய மேலும் 3 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக ரத்தினம், பிரேம்குமார், ராமச்சந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியவர்களை வரும் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்கள் அனைவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுதுதான் பேச கற்றுக்கொண்டிருப்பதால் அவருடைய பேச்சை ரசிக்கலாம் என பிரதமர் மோடி நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு ஒருநாள் பயணம் மேற்கொண்டுள்ள மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். பண மதிப்பிழப்பு பிரச்சினைக்கு பிறகு முதன்முறையாக தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு சென்றார். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் நவீன மருத்துவமனை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். அப்பொழுது பேசிய அவர் வாரணாசி தொகுதிக்கான முன்னேற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுதுதான் பேச கற்றுக்கொண்டு வருவதாக தெரிவித்த மோடி அவருடைய பேச்சை ரசிக்கலாம் என்றும் குறிப்பிட்டார்.
जब से उन्होंने बोलना सीखा है और बोलना शुरू किया है, मेरी खुशी का कोई पार नहीं है। 2009 में पता ही नहीं चलता था कि भाई इस पैकेट के अंदर क्या है, पता ही नहीं चलता था। अब पता चल रहा है कि भाई ये है, ये नहीं है। न बोलते तो बड़ा भूकंप आ जाता सर। தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட 11 உறுப்பினர்களின் நியமனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பணிகளை நிர்வகிப்பதற்காக 11 அலுவலர்களை புதியதாக நியமனம் செய்து தமிழக அரசு கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. இதன்படி ஆணையத்தின் உறுப்பினர்களாக பி. பிரதாப்குமார், வி. சுப்பையா, எஸ். முத்துராஜ், எம். சேதுராமன், ஏ. வி. பாலசாமி, எம். மாடசாமி, வி. ராமமூர்த்தி, வி. கிருஷ்ணமூர்த்தி, ஏ. சுப்பிரமணியன், என். பி. புண்ணியமூர்த்தி, எம். ராஜாராமன் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களின் பணி நியமனம் குறித்த அரசின் அறிவிப்புக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக மற்றும் பல்வேறு தரப்பினர் மனு தாக்கல் செய்தனர். இதில் டிஎன்பிசிக்கு அரசியல் சார்புடையவர்களும் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள், நீதிபதி உள்பட நிர்வாக திறமையற்றவர்களும் நியமனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை முடிந்தவுடன் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. டிஎன்பிசியின் உறுப்பினர் பதவிக்கு 11 பேரை நியமனம் செய்து கடந்த ஜனவரி மாதம் தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு செல்லாது என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட 11 உறுப்பினர்கள் நியமனத்தை ரத்து செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை திமுக வரவேற்பதாக கட்சியின் அமைப்புச் செயலர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பணியாளர் நியமன ஆணையத்திற்கு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் உறுப்பினர்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாகவும் கண்ணியத்திற்குரியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிற நடைமுறை இருந்தும் இந்த அரசு தன்னிச்சையாக அவர்களை நியமித்தது. அந்த நியமனம் பின்னாளில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு பாதகமாக இருக்கும், ஒரு பொதுமைத்தன்மை இருக்காது என்ற காரணத்தினால இந்த வழக்கை தொடர்ந்தேன். இந்த வழக்கிலே ஒரு நல்ல தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. வரும் கல்வியாண்டு முதல் தமிழிலும் நீட் தேர்வு எழுத மத்திய அரசு வழங்கியுள்ள அனுமதி அனைத்து மாணவர்களுக்குமான சம வாய்ப்பை உறுதிப்படுத்தும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இது பற்றிய அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை நடத்த நீட் தேசிய நுழைவுத் தேர்வை மத்திய அரசு அறிமுகம் செய்ததாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த தேர்வினை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுத வேண்டியிருந்ததால் மருத்துவ படிப்பினை தங்களுடைய கனவாக எண்ணிக்கொண்டிருந்த மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்களின் நம்பிக்கை தகர்ந்ததாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு என்பது மத்திய அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் கிராமப்புற மாணவர்களும் இதில் தேர்வு பெறும் வகையில் அந்தந்த மாநில மொழிகளில் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தின என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இனிவரும் காலங்களில் அந்தந்த மாநில கல்வி முறைகளின் அடிப்படையிலும் கேள்விகளை தேர்வு செய்து கிராமப்புற மாணவர்களும் தேர்ச்சி பெறும் வகையில் வினாத்தாள் அமைக்க வேண்டும் என கோரப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே 2017-18 ஆண்டிற்கான மருத்துவ மாணவர்களின் சேர்க்கைக்கு நடத்தப்படும் தேசிய நுழைவுத் தேர்வு தமிழ் உள்ளிட்ட 8 மாநில மொழிகளிலும் நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதை வரவேற்றுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த அறிவிப்பின் மூலம் மருத்துவம் பயில விரும்பும் இந்தியாவில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சரியான தருணத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவினை இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வரவேற்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் புதுதில்லி மாநில நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. தில்லி மாநில துணைநிலை ஆளுநராக நஜீப் ஜங் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியால் நியமிக்கப்பட்டார். மாநிலத்தின் அதிகாரம் தொடர்பாக முதல்வர் கெஜ்ரிவாலுக்கும் ஆளுநர் நஜீபுக்கும் இடையே பல்வேறு அம்சங்களில் வெளிப்படையாகவே கருத்து மோதல்கள் எழுந்தன. அவரின் பதவிக்காலம் முடிய இன்னும் 18 மாதங்கள் உள்ள நிலையில் நஜீப் ஜங் இன்று துணை ஆளுநர் பதவியில் இருந்து திடீரென்று விலகியுள்ளார். பதவி விலகல் கடிதத்தை அவர் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். தமது பதவிக்காலத்தில் ஒத்துழைப்பு வழங்கிய தில்லி மக்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் நஜீப் ஜங் நன்றி தெரிவித்துள்ளார்.
வர்தா புயல் பாதித்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் 99% மின் இணைப்புகள் சீரமைக்கப்பட்டு விட்டதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் வர்தா புயல் மீட்கும் பணிகள் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் தங்கமணி, வர்தா புயலால் 15,000 கிலோமீட்டர் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தார். தற்பொழுது புதிய மின்கம்பிகள் மாற்றப்பட்டு சென்னை நகருக்கு தேவையான 3,000 மெகாவாட் மின்சாரத்தில் தற்பொழுது 2,966 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்சாரத்தை பொறுத்தவரை சென்னை மாநகரம் 100% கொடுக்கப்பட்டாச்சு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் 99% கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்டீரியராக இருக்கின்ற ஏதாவது ஒரு சில பகுதிகள் மட்டும் இந்த மின்சாரம் இல்லாமல் இருக்கும். ஒரு நாளைக்குடைய சென்னை மாநகரத்துடைய மின் தேவை அதிகபட்சமாக 3,000 மெகாவாட். அதை நேற்றைய தினம் 2,966 மெகாவாட் அளவிற்கு மக்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இப்போ 1,24,240 குப்பைகள் மரக்கழிவுகள், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குப்பை எல்லாம் இவ்வளவு வேகமாக போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கி நம்முடைய மாநகராட்சி ஊழியர்கள், நம்முடைய அதிகாரிகள் செயல்பட்டுருக்காங்க. ஆகவே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அம்மாவுடைய அரசு உடனே போர்க்கால நடவடிக்கை எடுத்து. கட்டுமான பணியின் பொழுது மண் சரிந்தது, 4 தொழிலாளர்கள் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கட்டுமான பணியின் பொழுது மண் சரிந்ததில் சிக்கி 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. காலையில் இந்த பணியின் கட்டடத்துக்காக நிலத்தை தோண்டிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று மண் சரிந்தது. இதில் தருமபுரியைச் சேர்ந்த தொழிலாளர்களில் பலர் மண் சரிந்து மண்ணுக்குள் சிக்கிக் கொண்டனர். ஏராளமானோர் திரண்டு இவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இவர்களில் தருமபுரியைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களான கார்த்தி, பிரதாப், காமராஜ், ஆறுமுகம் என்ற 4 மண்ணுக்குள் சிக்கி உயிரிழந்தனர். மீட்கப்பட்ட ஜனகர் என்பவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொழிலாளர்கள் உயிரிழப்பு தொடர்பாக 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தலைமறைவான 7 பேரை தேடி வருகின்றனர். 4 பேர் கீழே குழியில் மண் வெட்டிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ரோட்டில் இருந்த மண் இடிஞ்சு விழுந்துருச்சு, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதில் 4 பேர் மாட்டாங்க, உள்ளே புதைஞ்சிட்டாங்க. ஒருத்தரோட பாடி மட்டும் எடுத்தாச்சு. அதுக்கு முதல் ஒருத்தர் உயிரோடு காப்பாற்றியாச்சு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு அவர் நல்லா இருக்கார். எப்போ யதார்த்தமாக அந்த வேலைக்கு வந்தோம் சார். வேலையாதத்தில் சாப்பிட்டு வந்து குழியில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தோம் சார். திடீர்னு மண் சரிஞ்சு 4 பேர் மாட்டிட்டாங்க சார். தெற்கு ரயில்வேக்கு உட்பட அனைத்து ரயில் நிலையங்களிலும் 70 கோடி ரூபாய் செலவில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்படும் என பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் உள்ள ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அவரிடம் சிவகங்கை எம்பியான செந்தில்நாதன், பேரவை உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரத்தின சபாபதி ஆகியோர் புதிய ரயில்கள் இயக்ககம் உள்பட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி, தெற்கு ரயில்வே நிர்வாக எல்லையில் உள்ள 700 ஆளில்லா ரயில்வே கேட்டுகளும் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் மூடப்படும் என்றும் படிப்படியாக சுரங்க நடைபாதை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். Under Nirbhaya Fund, which is about 70 crores, we have got sanctioned. We are going to provide CCTV cameras on all the A1, A, B and C category stations all over the railway. Some of the stations will be covered within the current year. Balance will be covered by the next year. We are having about, say, 700 level crossings still working on the railway. Our plan is to eliminate all of them in 3 years' time. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த 7 மீனவர்களையும் படகுகளையும் மீட்க வேண்டும் என தூத்துக்குடி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரத்திலிருந்து கடந்த 16ஆம் தேதி நாட்டுப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 7 மீனவர்களை பன்னாட்டு எல்லையை கடந்து மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். பின்னர் தலைமன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களை விடுவிக்க கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மற்றும் மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடிக்காத நிலையில் இலங்கை கடற்படையினர் இதுபோன்ற தொடர் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் தெரிவித்தனர்.
சுருக்கு முடியோ வலையை நாங்கள் வச்சு தொழில் பார்க்கல. அவங்க பொடி தூண்டு தான் வச்சு பார்த்தாங்க. ஆனால் அப்படி பிடிச்சி வச்சுட்டு வள்ளத்தை விட மாட்டேங்காங்க. தலைமுறை சேர்ந்து வளைச்சா கூட இன்னுமே எங்களால் 40 லட்சம் 50 லட்சம் போட்டு வல்லம் சேகரிக்க முடியாது. எங்களுக்கு ஆட்களும் திருப்பி வேணும், நாங்கள் போட்ட வல்லமும் எங்களுக்கு திருப்பி வேணும். அந்த வல்லம் இருந்தால் தான் நாங்கள் தொழில் செய்ய முடியும். ஈரான் கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 15 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு மீனவ குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்திலிருந்து நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 15 மீனவர்கள் பஹ்ரைன் நாட்டில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதியன்று 3 விசைப்படகுகளில் 15 மீனவர்களும் மீன்பிடிக்க சென்ற பொழுது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஈரான் நாட்டு கடற்படையினர் கைது செய்தனர். 75 நாட்கள் ஆன பின்னரும் இன்னும் அவர்களை விடுவிக்கவில்லை என்பதால் மத்திய மாநில அரசுகள் இதற்கான நடவடிக்கை எடுக்க குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். பஹ்ரைனில் வேலை பார்க்குறது மீன்பிடி தொழிலுக்காக போயிருந்தாங்க. ஒரு 1.5 மாதம் மட்டும் எங்கள் அண்ணன் எங்களுக்கு ஒரு தகவலுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு பிடிப்பட்டாங்கன்னு கூட சொல்லலை. அங்கே எல்லை தாண்டி போனதாட்டி ஈரான் நாட்டு கடற்படை பிடிச்சு வச்சுருக்காங்க. எனவே மத்திய மாநில அரசுகள் எப்படியாவது அவங்க 15 பேரையுமே தாயகத்துக்கு திருப்பி கொண்டு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் நிலுவைத் தொகையினை வழங்காத சர்க்கரை ஆலையை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொருளாளர் சின்னப்பன், கரும்புக்கான நிலுவைத் தொகையான 64 கோடி ரூபாயை வட்டியுடன் சேர்த்து வழங்க வேண்டும் என தெரிவித்தார். செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் இயக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர் கூறினார். ஒரு பக்கம் கடுமையான வறட்சியில் கரும்பு காய்ந்து கொண்டிருக்கிறது. கரும்பை அரவை செய்ய வேண்டும். எனவே ஆலை நிர்வாகம் உடனடியாக ஆலை இயக்கி கரும்பை அரவு செய்து இந்த ஆண்டு அறிவிக்கிற தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசும் ஆலை நிர்வாகமும் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கணித மேதை ராமானுஜரின் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற கணித கண்காட்சியை திரளான மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். கணித மேதை என அனைவராலும் போற்றக்கூடிய ராமானுஜரின் பிறந்த நாளான டிசம்பர் 22ஆம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கணித மேதை நாளாக கொண்டாடப்படுகிறது. கணித மேதை ராமானுஜரின் 192வது பிறந்த நாளை ஒட்டி ஸ்ரீரங்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியின் சார்பில் கணித கண்காட்சி நடைபெற்றனர். இதில் ராமானுஜரின் கணித பூங்கா என்ற தலைப்பில் மாணவ மாணவியர்களின் செயல்முறை கணிதம், கணினி கோட்பாடுகள், மாயக்கட்டங்கள் வடிவமைத்து காட்சிக்கு வைத்துள்ளனர். இந்த கண்காட்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தங்களின் கணித ஆர்வத்தை தூண்டும் விதமாக கண்காட்சி அமைந்ததாக தெரிவித்தனர். 500க்கும் மேற்பட்ட வடிவங்கள் இருக்கு. அது என்னன்னா, நாங்கள் ஈஸியாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். பிஜி படிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். சஸ்பென்ஷன் பிரிட்ஜு, டவர் ஆஃப் கனாய், பசில்ஸு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ராக்கெட் எப்படி லான்ச் பண்ணுறாங்க அதெல்லாமே வச்சுருக்காங்க. பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை ஒட்டி மாணவர்கள் வடிவமைத்திருந்த பல்வேறு வகையான குடில்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் விதமாக குடில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மாணவர்கள் வர்தா புயலின் தாக்கம், பணத்தால் பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படும் வன்கொடுமைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் குடில்கள் அமைத்திருந்தனர். சமுதாயத்தில் ஏற்படும் பல்வேறு இன்னல்கள் இடையில் கிறிஸ்து பிறப்பை கொண்டாட இருப்பதை உணர்த்துவதாகவும் மாணவர்கள் குடில்களை அமைத்திருந்தனர். இதில் சிறந்த படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. 21 டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த கிரிப்பை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஜீசஸ் பறக்கிறத மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணலை. இன்றைக்கி சோஷியலாக கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கிற நிறைய விஷயங்களை இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. டிமானிட்டைசேஷன் ஆஃப் மணி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரி பல விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி நாங்கள் இந்த குடியில் வச்சுருக்கோம். இந்த கிரிப் காம்படிஷன் மூலமாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இந்த யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த எல்லா குடிலுமே. 2016 சிறந்த கிரிக்கெட் வீரராக அஸ்வின் தேர்வு. பன்னாட்டு கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துருக்கியில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரஷ்ய தூதர் ஆண்ட்ரி கார்லோவின் உடலுக்கு ரஷ்ய அதிபர் புதின் அஞ்சலி செலுத்தினார். தலைநகர் இஸ்தான்புல்லில் புகைப்பட கண்காட்சியை துருக்கிக்கான ரஷ்ய தூதர் ஆண்ட்ரி கார்லோ கடந்த திங்கட்கிழமை தொடக்கி வைத்தார். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த துருக்கி காவல் உயர் அலுவலர் ஆண்ட்ரிலாஸ் தூதரை நேருக்கு நேர் துப்பாக்கியால் சுட்டார். இதில் கார்லோ அதே இடத்தில் உயிரிழந்தார். கார்லோ படுகொலை செய்யப்பட்டதற்கு ரஷ்யா உள்பட பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் கார்லோவின் உடல் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரின் உடலுக்கு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அங்கிருந்த உறவினர்களுக்கும் புதின் ஆறுதல் கூறினார். இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த ஆண்டிற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பன்னாட்டு கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த ஆண்டில் மட்டும் 8 போட்டிகளில் பங்கேற்று 48 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். இது தவிர 336 ரன்களையும் அவர் குவித்துள்ளார். 30 வயதான அஸ்வின் இந்த ஆண்டில் மட்டும் 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். 20 ஓவர் போட்டிகளில் 27 விக்கெட்டுகளை வீழ்த்திய அஸ்வின் பல போட்டிகளில் இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். தற்பொழுது பன்னாட்டு தரவரிசை பட்டியலில் அஸ்வின் முதலிடத்தை பிடித்துள்ளார். பன்னாட்டு அளவில் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை 2004ஆம் ஆண்டில் இந்திய வீரர் ராகுல் டிராவிட் பெற்றார். 2010ஆம் ஆண்டு சிறந்த வீரருக்காக இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து இந்திய அணியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்பொழுது சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய தலைமைச் செயலராக கிரிஜா வைத்தியநாதன் நியமனம். ராமமோகன ராவ் பதவியில் இருந்து இடைநீக்கம். ராமமோகன ராவ் மகன் அலுவலகத்திலும் சோதனை. IAS அலுவலர் நாகராஜன் உள்பட 3 பேரின் வீடுகளிலும் சோதனை. TNPSC உறுப்பினர்கள் 11 பேரின் நியமனம் ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழிலும் நீட் தேர்வு எழுத மத்திய அரசு அனுமதி. சம வாய்ப்பை உறுதிப்படுத்தும் என டாக்டர் பாரிவேந்தர் நம்பிக்கை. இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.